வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேப்பர் வச்சு சிம்பிளான ஈஸியான ஒரு பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு செடி டைப்பு, வெறும் லீவ்ஸ் மட்டும் வச்சு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நல்ல ஐடியா. 3Dயாக கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஒர்க் முடிஞ்சிடும். பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்டாக்க செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். இருக்க சிம்பிள் திங்ஸ் வச்சே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் A4 சைஸ் பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு சைஸை சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3D ஆரிகாமியில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேஸ்ட் ஆகாது. ஸோ வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் அதே மாதிரி நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து நம்ம 2 லீஃப் எடுக்கலாம். இதையே திருப்பியும் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் இருக்குல்ல, இந்த ஓப்பன் அந்த சைடு பார்த்து இருக்கணும், நம்மளே பார்த்து இருக்கக்கூடாது. இதில் இப்போ பென்சிலில் வந்து ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு லீஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டுக்கே நான் இதை பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு லீஃப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாக்க நம்ம அதை வச்சே நம்ம பண்ணினோன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதே போல் வச்சு பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இதிலேருந்து 2 லீஃப் கிடச்சிருக்கு. இது மாதிரி எத்தனை லீஃப்ஸ் வேணுமோ அத்தனை லீஃப்ஸ் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்கு ஒரு இது ரெடி பண்ணோம். இந்த லீஃப் வந்து என்ன சைஸ் பேப்பரில் நான் கட் பண்ணணும் அதே சைஸ் பேப்பர் தான் வந்துட்டு ஸ்டிக்குக்கும் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு கார்னரில் இப்படி டூத் பிக் வச்சுக்கலாம். வச்சுட்டு சுற்றுறது வந்து செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் சரியாக வராத போல் இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த எண்டில் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் கையில் க்ளூ ஆகாத பார்த்துக்கோங்க. டூத்பிக் எடுத்துகிட்டு இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒட்டிடும். இது போல் நம்ம எத்தனை லீஃப் செஞ்சுருக்கோமோ அத்தனைக்கும் நம்ம வந்து செஞ்சு காய வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வேணுங்கிற அளவு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இதே இதில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து இதை ஹாஃபாக கட் பண்ணி இதுலேயும் இதே போல் ஒரு இது வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இதை விட கம்பேர் பண்ணும்போது. இது நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது டோட்டல் ஆப்ஷன் தான். இப்போ இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃபில் வந்துட்டு நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பேக் சைடு இது வந்து தான் நம்ம லீஃபோட இது கோடு இருக்கிறது. அதுக்கு பின்னாடி சைடில் ஜஸ்ட்டு க்ளூ போட்டுக்குவோம். அளவெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை கையில் பண்ணாத ஒரு பேப்பர், இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அழுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்து க்ளூ ஒட்டாத மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணி ஒட்டிட்டு காய வச்சுருவோம். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டியூப் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ளே இது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அந்த தூரம் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இப்போ இதுதான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இலை வந்து நம்மளை பார்த்து இருக்கணும்.
ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் மாதிரி இருக்கணும். ஸ்கேல் மாதிரி நம்ம அதில் தான் வந்து ஒட்ட போகிறோம். அடுத்ததை இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். பட்டையாக இருக்கக்கூடாது, இப்படி குச்சி மாதிரி அழுத்தி விடணும். இங்கே க்ளூ போட்டுட்டோம்னா அது நின்றுக்கும். நான் போடலை, ஏன்னா எப்படியும் நம்ம இந்த இடத்துல போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் இதுதான் சென்டர். இதில் வந்து அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வச்சுட்டு வருவோம். 2 சைடும் இப்படி கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோன்னா, இதில் இப்படி வந்து ஸ்டிக் பண்ணுறோம்ல, இதில் எப்படி ஸ்டிக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். இதையும் நம்ம இப்படி குச்சி மாதிரி இந்த சைடு அழுத்திக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இப்படியே பண்ணிவிட்டு இதை இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு இது பெண்ட் ஆகும். இந்த மாதிரி. ஸோ அதே போல் அடுத்தது இது வந்து ஆப்போசிட் சைடில் வரும். இந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆகும். இப்போ இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். நம்ம கரெக்டான ஹைட் ஆர்டர் கீழே வந்து நான் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்போ தான் ஹைட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும். முன்ன பின்ன இருக்கலாம், பட் கீழே கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சுனாக்கா நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். இப்போ இதுதான் சென்டர் பீஸு. சென்டர் பீஸில் இந்த சைடு ஒரு பீஸை இப்படி ஒட்டணும். அதே போல் இது இந்த சைடு ஒட்ட வேண்டியது. இந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நமக்கு இதை ஒட்டி காய விட்டு நம்ம அடுத்த லீஃப் வந்து இங்கே ஒட்டணும். இதை எந்த சைடு ஒட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அடுத்தது ஒட்டணும். இந்த இடத்துல இது நான் ஆல்ரெடி செஞ்சு ஒட்டுனது. இங்கே பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஒன்று முடிஞ்ச இடத்துல அடுத்ததை ஒட்டியிருக்கேன், அது முடிஞ்ச இடத்துல அடுத்ததை ஒட்டியிருக்கேன். இப்படி நமக்கு விரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஈக்குவலாக போயிடும். இது நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் மிச்சம் இருக்கிற இதில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிருக்கேன். இது வந்து நமக்கு வெயிட்டாக இருந்துச்சுன்னா விழாமல் நிற்கும் எந்த காற்றடிச்சாலும். ஸோ நான் அதில் உங்கள்கிட்ட க்ளே அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா நம்ம அதை போட்டு இது பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஷ்யூவெல்லாம் வந்து வச்சு க்ளூ போட்டு இதில் ஒட்டி வெயிட் ஆகிடும். நமக்கு இது வெயிட் ஆகிடுச்சுன்னா விழுவவே விழாது. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ ஏதாவது எண்ணெய் எடுத்துகிட்டு இதில் வந்து வச்சு ஃபில் பண்ணிடலாம். சுற்றி ஒட்டிட்டு இதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு இது மேலே ஏதாவது டாட்டாக வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் போடுறேன். க்ளூ வந்து எந்த சைடு எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம். நல்ல இது வச்சு குத்தி விட்டுக்கலாம். இது இல்லைனாக்கா நீங்கள் க்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளேவை வந்து உருட்டியும் இதில் ஃபில் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஆக மொத்தம் நமக்கு இது வந்து கீழே இருக்கிற மூடியை வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஆக்கணும். உங்களுக்கு ஃபில்லிங்க்கு என்ன ஆப்ஷன் கிடச்சிச்சினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இது போட்டு விட்றேன். க்ளூ போட்டு இது ஒட்டிக்கிறேன் நான்.
இந்த மாதிரி போட்டுட்டு க்ரீன் கலர் ஸ்கெட்சு இல்லை வாட்டர் கலர் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இதில் போட்டுடலாம். இப்படி இப்போ இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக நமக்கு ஸ்மஜ் ஆகாது. ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியும் தொட்டு இப்படி வச்சுக்கலாம். தண்ணி தொட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்ட்டாக்க நல்லா ஃபுல்லாக பரவிடும். ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக நம்ம மேலே ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு. பேப்பர் வச்சு பண்ணினது தான், ரொம்ப ஈஸி தான். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, பேப்பர் கிராஃப்ட்ஸுக்கு எல்லாம் பசங்களோட வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஐடியா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.